ஹலோ லேர்னர்ஸ், என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் அனுஸ் லிட்ரரி கேலிபருக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆல்ஃபிரட் லார்ட் டென்னிசன் அவர் எழுதின த ஃப்ளார் அப்படிங்கிற போயம் பத்தி தான். ஏற்கனவே இந்த போயமுடைய ஃபர்ஸ்ட் 3 ஸ்டான்சாஸ பார்ட் 1 வீடியோவா போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பாருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸோடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போ வரும். இப்போ நம்ம பார்ட் 2 வீடியோல ஸ்டான்சாஸ் 4ல இருந்து 6 வரைக்கும் பார்ப்போமா? முதல்ல ஆல்ஃபிரட் லார்ட் டென்னிசனை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை பார்ப்போம். In 1850, Tennyson succeeded William Wordsworth as the poet laureate of the United Kingdom, a position he held until his death. 1850இல் டென்னிசன் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்துக்கு பிறகு ஐக்கிய ராஜ்யத்தின் poet laureate பரிசு பெற்றவராக ஆனார். அவர் இறக்கும் வரை அந்த பதவியில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. During his tenure, he penned iconic works like In Memoriam A.H.H., a poignant elegy to his departed friend Arthur Hallam, and The Charge of the Light Brigade, immortalizing the heroic valor of British soldiers in the Crimean War. டென்னிசன் அவரது பதவி காலத்தில் மிக சிறந்த படைப்புகளை எழுதினார். அதில் குறிப்பிடத்தக்கவை இன் மெமோரியம் A.H.H. இந்த போயம் அவரது பிரிந்த நண்பர் ஆர்தர் ஹாலமுக்காக அவர் எழுதிய ஒரு சிறந்த இரங்கற்பா. மற்றும் ஒரு அவரது முக்கியமான படைப்பு என்னவெனில், கிரிமிய போரில் பிரிட்டிஷ் வீரர்களின் வீரத்தை பிரதிபலிக்கும் த சார்ஜ் ஆஃப் த லைட் பிரிகேட் என்கிற அவரது படைப்பு. Tennyson's influence extended far beyond his own lifetime, shaping the course of English poetry and inspiring generations of writers, including the lives of Robert Frost and W.B. Yeats. இவரது கவிதைகள் ராபர்ட் ஃப்ராஸ்ட், W.B. Yeats போன்ற கவிஞர்களை கூட ஊக்குவித்தது. His verses continue to be studied, recited and cherished around the world, a testament to the enduring power of his words. In the tapestry of English literature, Alfred Lord Tennyson remains a luminous thread, weaving together the beauty of language, the depths of human experience, and the eternal longing for truth and meaning. அவரது வசனங்கள் உலகம் முழுவதும் தொடர்ந்து படிக்கப்பட்டு போற்றப்படுகின்றன. இது அவரது வார்த்தைகளின் நீடித்த சக்திக்கு சான்றாகும். His legacy endures, a beacon of inspiration for all who seek to understand the human soul. ஆங்கில இலக்கியத்தில் ஆல்ஃபிரட் லார்ட் டென்னிசன் ஒரு ஒளிரும் எழுத்தாளராக விளங்குகிறார். இப்ப நம்ம ஸ்டான்சா 4 பார்க்கலாமா? Soared it far and wide by every town and tower, till all the people cried, splendid is the flower. These robbers spread the stolen seeds widely throughout the town and the tower. The blossoms sprouted all over, and every individual valued its excellence. After stealing the seed, these thieves spread it throughout the town and tower. The mystery of the magnificence of the blossom was out, it was all over. இந்த கொள்ளையர்கள் விதைகளை திருடினாங்க இல்லையா? திருடின அந்த விதைகளை எடுத்துட்டு போய் அந்த ஊர்ல மற்றும் கோபுரங்கள்ல முழுவதுமா பரவலா பரப்புனாங்க. அதுக்கப்புறம் பூக்கள் ரொம்ப அழகா அங்க துளிர்விட்டன. ஒவ்வொரு தனி நபரும் அதோட சிறப்பை பார்த்து ரொம்ப மதிச்சாங்க. விதைய திருடின பிறகு அந்த திருடர்கள் அதை நகரம் மற்றும் கோபுரம் முழுவதும் எப்படி பரப்புனாங்க, எப்படி அந்த மலர் வந்தது, அதனுடைய முக்கியத்துவம், இது எல்லாத்த பத்தின மர்மமும் எல்லாருக்கும் இப்போ தெள்ள தெளிவா வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. The significance of the blossom diminished as it was broadly accessible. These lines say how craftsmanship is being imitated or duplicated. This unquestionably cheapens the workmanship and the craftsman. இப்போ அந்த பூ பரந்த அளவுல எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதா இருக்கிறதுனால அந்த மலருடைய முக்கியத்துவம் ரொம்ப குறைஞ்சு போயிருச்சு.
இந்த லைன்ஸ் வந்து நமக்கு எதை காட்டுது அப்படின்னா, கைவினை திறன் எவ்வாறு மற்றவர்களால அப்படியே இமிட்டேட் பண்ணப்படுது, அப்படியே ஃபாலோ பண்ணப்படுது, அல்லது அப்படியே ஒரு டியூப்ளிகேட்டட் அப்படின்னா நகல் எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத இந்த வரிகள் நமக்கு தெள்ள தெளிவா காட்டுகிறது. அது மட்டும் இல்ல, இந்த வரிகள் நமக்கு சந்தேகத்திற்கு இடமின்றி கைவேலை திறன் மற்றும் கைவினை கலைஞர்கள் அவர்களுடைய மதிப்பு எவ்வாறு குறைக்கப்பட்டு மற்றவர்களால் பார்க்கப்படுகிறது என்பதையும் இந்த ஸ்டான்சா நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. Every individual that had the seed presently had the flower, and they cried after its excellence, valued the blossom. The thief's actions further highlight the darker aspects of human nature as they seek to extinguish the potential for growth and beauty represented by the seed. இப்போ அந்த விதையை வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதன் கையிலையும் அழகான மலர் இருக்கு. அதனுடைய பெருமைய அவங்க மற்றவர்களுக்கு எடுத்து கூறினாங்க. இந்த விதையெல்லாம் கொண்டு போய் டவர்லயும் டவுன்லயும் தூவுனாங்க இல்லையா? இந்த திருடர்களுடைய நெகட்டிவ் சைட இந்த ஸ்டான்சா அழகா காட்டுது. இந்த திருடர்களுடைய செயல்கள் மனித இயல்பின் இருண்ட அம்சங்களை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. ஏன்னா இந்த விதைங்கிறது நமக்கு எதை குறிக்குது அப்படின்னா, growth, வளர்ச்சி மற்றும் ஒரு பியூட்டி, அழகு, இது அத்தனையும் இந்த திருடர்கள் அழிக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. இப்போ நம்ம ஸ்டான்சா 5 பார்க்கலாம். Read my little fable, he that runs may read. Most can raise the flowers now, for all have got the seed. இப்போ இந்த ஸ்டான்சாவோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். Through line 17, Tennyson breaks the fourth wall and addresses the perusers. To read this little tale, the writer says that in light of this occasion, anybody can now raise blossoms since every one of them have the seed. இங்க இந்த எக்ஸ்பிளனேஷன்ல பிரேக்கிங் த ஃபோர்த் வால் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்னன்னா, பார்வையாளர்கள் கேமரா அல்லது வேறு எந்த பார்வையாளரும் இருப்பதை ஒரு கலைஞர் ஒப்புக்கொள்ளும் பொழுது 4வது சுவர் உடைப்பு ஏற்படுகிறது. இது பொதுவாக கேமராவை நேரடியாக பார்ப்பதன் மூலமும் அல்லது பார்வையாளர்களை நேரடியாக பார்ப்பதன் மூலமும் செய்யப்படுகிறது. இப்போ நம்ம ஸ்டான்சா 5ஓட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இந்த ஸ்டான்சால டென்னிசன் 4வது சுவரை உடைத்து இந்த சிறிய கதையை படிக்க பார்வையாளர்களை உரையாற்றுகிறார். இந்த சந்தர்ப்பத்துல ஒவ்வொருவரிடமும் விதை இருக்கிறதுனால இப்போ யார் வேணும்னாலும் பூக்களை வளர்க்கலாம் அப்படின்னு எழுத்தாளர் இங்க சொல்றாரு. The poet's hard work will never be appreciated now because it is now too simple to grow a beautiful flower because the seed is so readily available. The deficiency of inventiveness and validness of craftsmanship is reflected. கவிஞரின் கடின உழைப்பு இப்போது பாராட்டப்படாது. ஏனென்றால் இப்போ இங்க விதைகள் ரொம்ப எளிதா நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு. அழகான பூவை வளர்க்கிறது இப்போ ரொம்ப எளிமையாயிடுச்சு. கைவினை திறனுடைய கண்டுபிடிப்பு மற்றும் நம்பகத்தன்மை எவ்வளவு குறைவாக மதிப்பிடப்படுகிறது என்பதை இந்த ஸ்டான்சா நமக்கு அழகாக உணர்த்துகிறது. இப்போ நம்ம ஸ்டான்சா 6 பார்க்கலாமா? And some are pretty enough and some are poor indeed, and now again the people call it but a weed. The seed was presently available to everybody. A portion of the blossoms were pretty and some were poor. The people once more referred to the flower as a weed because it had lost its novelty. A portion of these individuals had the option to rip off the bloom with exactness. Thus the speaker says some are sufficient and some are very poor, meaning some could not do it by any stretch of the imagination. That's what here the speaker recommends in spite of the fact that they attempt to imitate it.
They can't completely duplicate it. They draw nearby, adequately lovely, but because he put his heart into it, they will never be able to create what he did. What's more, since they can't do it as he did, or rather in light of the fact that they could do without the consequences of their examination with the seed, they again call it a weed. Since individuals were attempting to reproduce it various times, the blossoms lost its appeal and worth, and in this way for them it is a weed once more. இப்போ நிறைய மலர்கள் வந்துச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த மலர்கள்ல ஒரு சிலது பாத்தீங்கன்னா ரொம்ப பிரிட்டி, ரொம்ப அழகா இருக்கு. ஒரு சிலது பாத்தீங்கன்னா ரொம்ப புவர், ரொம்ப மோசமான ஒரு பார்க்கிறதுக்கு அவ்வளவு அழகு இல்லாத ஒரு பூக்களாக இருக்குது. அண்ட் நவ் அகெயின் த பீப்புள் கால் இட் பட் அ வீட் அப்படின்னா வீட்னா களை அப்படின்னு அர்த்தம். ஒண்ணுமே உபயோகம் இல்லாதது. இப்போ மறுபடியும் அந்த பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா அதனுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் மறந்து அத வந்து மறுபடி வீட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தனி நபர்கள் இத ரீப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்றதுனால இந்த மலருடைய அழகு மற்றும் முக்கியத்துவம் இழந்துருது. அதனால மக்கள் மறுபடியும் இத வீடுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போ வரும். ஹாப்பி லேர்னிங்.